ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனகொண்டா பாம்பு பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். அனகொண்டா மிகப்பெரிய பாம்பினங்களில் ஒன்று. இது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தான் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக தென் அமெரிக்காவின் வடநாடுகளிலே பெரும்பாலும் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு பெரு, கொலம்பியா, பொலிவியா, பிரேசில், வெனிசுலா போன்ற நாடுகளில் தான் காணப்படுது. இந்த பாம்பை பற்றின விளக்கமான அறிவு 1992ஆம் ஆண்டு வரை ஏதும் அதிகமாக இல்லை. நன்றாக வளர்ந்த ஒரு முழு பாம்பு சுமார் 8 முதல் 10 மீட்டர் நீளம் வரை இருக்கிறது. அடியில் சொல்லணும் அப்படின்னா 20 முதல் 30 அடி வரை காணப்படுகிறது. இதனுடைய எடை 100 முதல் 200 கிலோ வரை காணப்படுகிறது. தடிப்பு 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். உலகிலேயே இருக்கக்கூடிய பாம்பு வகையில் அதிகமான எடையை பிடித்திருப்பது இந்த பாம்பு தான். இதுவரை பிடித்த பாம்பில் ஒன்று 250 கிலோ வரை இருந்ததாக கூறப்படுகிறது. இவை பெரும்பாலும் எலி, ஆடு, மான், சிறு கைமன் என்னும் முதலைகள் மற்றும் பறவைகள் முதலியவற்றை சுற்றி வளைத்து நொறுக்கி கொன்று உண்கிறது. அனகொண்டாவில் பல வகைகள் இருக்கிறது. அவற்றில் பச்சை நிறம், மஞ்சள் நிறம், மஞ்சளும் கருப்பும் கலந்த நிறம் ஒன்று. நான்காவதாக பொலிவியாவில் 2002ஆம் ஆண்டு லுட்ஸ் டிர்க்சன் கண்டுபிடித்த பொலிவியா அனகொண்டான் மற்றொன்று. பிரேசிலின் வடகிழக்கே காணப்படும் கருப்பு திட்டுகள் உள்ள வகை ஒன்று. இவ்வாறு அனகொண்டா பல வகைகளில் இருக்கிறது. தமிழில் ஆனைக்கொண்டான் என்னும் பெயரின் அடிப்படையில் இப்பாம்பிற்கு இப்பெயர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அனகொண்டா பாம்பு ஊர்வன வகையை சார்ந்ததாகும். இதனுடைய குடும்பம் பொய்டே. இது யுனெக்டஸ் என்னும் பேரினத்தை சார்ந்ததாகும். இந்த அனகொண்டாவில் 4 இனங்கள் இருக்கிறது. யுனெக்டஸ் பெனன்சிஸ், யுனெக்டஸ் டெஸ்சான்சி, யுனெக்டஸ் முரேனஸ், யுனெக்டஸ் நொட்டேயஸ் என்பதாகும்.